நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடும்ப பாசம்னு இருக்கணும்னா ஒரே விருப்பம் இருக்கணும், ஒரே சாப்பாட்டுல விருப்பம் இருக்கணும், ஒரே சங்கீதத்துல விருப்பம் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. எப்ப தனித்தனின்னு படுத்தோ இதை பிரித்து பிரித்து தான் நாம வச்சுருக்கோம், ஒட்ட வைக்க பார்க்குறோம். அதை பெரியோர்கள் சொல்றது, இப்படி ஒட்ட வச்சு குடும்பம்னு சொல்லிக்காதே, தனித்தனி ஜீவாத்மா, ஆனா அனைத்து ஜீவாத்மாக்களும் சமம்னு பார்க்க கத்துனுடேன். அப்ப இது சுலபமா படும் இல்லையோ? இதை விட்டுட்டு எதுக்கு என் குடும்பம் ஒண்ணுன்னு உன் குடும்பம் இல்லை, ஒன்னே இல்லை. அப்படி இருக்கச்சு ஏன் சொல்லிக்கணும்? இப்போ என் மனைவியே இன்னொரு ஜீவாத்மாவா பார்ப்போம், குழந்தை இன்னொரு ஜீவாத்மாவா பார்ப்போம், எல்லாரையும் பகவானுடைய சொத்துன்னு பார்ப்போம். இதுல மாற்று கருத்தே வராது. ஆனா நான் இப்ப என் குடும்பம் பாசம்னு பார்க்க போனா 1000 சமாதானம் சொல்ல வேண்டும். ஆக நான் நேர்மையா உழைக்கிறேன்னா, என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கேனோ அந்த ஒன்னொன்னுனாலே ஏதோ ஒரு விதத்துல இயற்கையோட தான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு நான் நல்லது பண்றதா தெரியல. சுவாமி அப்ப என்ன, நாங்கெல்லாம் வேலைக்கு போனோங்கிறீரா வேண்டாங்கிறீரா? போகலாம், ஆனா இயற்கைக்கு விரோதம் இல்லாத வேலைக்கு போக முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். இப்போ அப்படின்னா சுவாமி ஒண்ணு செய்யும், எல்லாம் இந்த மேடையை கொடுங்க, மொத்த பேர் வாங்க, நாங்க எல்லாரும் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுதான் வம்பு இல்லைன்னா. இப்ப நாம் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு விரோதம் பாருங்க. ஏன்னா இந்த விளக்கெல்லாம் போட்டிருக்க கூடாது. இந்த விளக்கெத்தனையும் போட்டோம்னா அது சூடு, தேவையில்லாத ஊரை சூடுபடுத்தின்னு இருக்கும். இதை வச்சே இருக்கக்கூடாது. வச்சா அதுக்கு மின்சாரம் தேவை. மின்சாரம் தேவைன்னா அதுக்கு காற்றழிக்கணும், நாட்டழிக்கணும், எத்தையோ அழிக்கணும். அப்ப அந்த நாள்ல பண்ணலையாண்ணா, இயற்கையா இருந்த குகை, இயற்கையா இருந்த கங்கக்கரை, தானே வளர்ந்திருந்த மரம், மரத்தினோட நிழல்ல 10 பேரை உட்காத்தி வச்சுப்பா. இது தேவையே இல்லை. சத்தமே இல்லாத ராத்திரி பகல் நட்சத்திர வெளிச்சத்திலையும் சந்திரன் வெளிச்சத்திலையும் உபன்யாசம் நடக்கும். இதுல வம்பே இல்லை பாருங்க. இப்ப இதுக்கு எந்த இயற்கையை நான் தொடவே வேண்டாம், அழிக்கவே வேண்டாம். சுகாச்சாரியர் பாகவத புராணத்துல சொல்றார், ஏன் நீ கட்டப்படுற? உனக்கு சாப்பிடணுமா? பாத்திரத்தை தேடாதே, கையை போல உயர்ந்த பாத்திரம் கிடையாதுன்றார். நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த கை என்னென்ன விதத்துல உபயோகப்படும் தெரியுமா? ஒரு இப்பெல்லாம் அதை குத்தி எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் ஒரு கரண்டி வச்சுட்டோமே, அது என்னமோ தெரியல. இப்போ கையால் சாப்பிட்டா ஆக மாட்டேங்குது. கோவிலில் போய் பிரசாதம் வாங்கணும்னா தொன்னை கொடுக்குறா, தொன்னையில தான் வாங்கிக்கிறான். பெருமாள் பிரசாதம் என் கையில் பட்டா எண்ணெய் ஆயிடுமா, பிசிக்காயிடுமா, அந்த அளவுக்கு அவரை வந்துடுது. இப்போ தாயார் சின்னதில் போய் குங்குமம் கொடுக்குறாள்னா காகிதத்தை வாங்கிட்டு தான் குங்குமத்தையே கையில் வாங்குறா. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ தாயார் சிரிச்சுப்போ, என் குங்குமத்தை நேரம் வாங்குறது கூட உன் கை பாக்கியம் இல்லை, அப்படி இருக்கிறச்சே நீ வந்து என்னை சேவிக்க வேற வந்திருக்கியான்னு போ. அப்போ நேரம் பிரசாதத்தை கையிலையானு வாங்க தெரிய வேண்டாமா? குங்குமத்தை காகிதத்தில் வாங்கிக்கிறோம். அது என்னமோ எண்ணெய் பிசுக்கு ஒட்டினுடும்னா இவன் உடம்பே அனாதி கால கர்ம பிசுக்கிற அழுகின்னு இருக்கு. அது தெரியவே இல்லை. என்னமோ சக்கர பொங்கல் பிசுக்கு ஒட்டினுடும், பாயச பிசுக்கு ஒட்டிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இது இங்கே ஒட்டிக்கலாம். பிசுக்குங்கிறது இப்போ சொன்னேனே, அதுக்குள்ள அது மாறி பருது. இங்கே வாங்கினா பிசுக்கு, நாக்கில் சாட்டா பிசுக்கா? இல்லவே இல்லை. அங்கே யாரான அரப்பு பொடி போட்டு தேய்க்கிறோமா? கையில் எண்ணெய் பட்டதுன்னா உடனே அரப்பொடி போடுறோமே, நாக்கில் பிசுக்கு வந்துருக்கும் சுவாமி. அதனால அரப்பு பொடி போட்டுன்னா சுவாமி என்ன உயிரோடு இருக்கணுன்றீரா இல்லை வேண்டாங்கிறீரா, என்ன பேசுறீர் போங்கிறோம். ஆக அந்த பிசுக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே அது மாறி போடுறது. இப்போ இவ்வளவுதான் நம்ம குடும்பமும், இவ்வளவுதான் லோகத்துல பார்க்கறது. ஆக உண்மையினால் இயற்கைக்கு விரோதம் இல்லாத செய்தாதான் நான் நேர்மையா இருக்கேன்னு அர்த்தம். சந்தோஷமா நேர்மையா நன்னா வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு யாரும் சொல்றான்? இப்போ சொல்றச்சேவே பல இன்னல்களுக்கிடையே சாமி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கு, சோறு கிடைக்கல, ஒரு அரிசி என்ன விலை ஏறி போச்சு. இப்போ ஒரு படி அரிசி 5 ஆழாக்கு அரிசி, அதை வாங்கணும்னா 60 ரூபாய், 50-60 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. எங்கேயானு குறைச்சலா வாங்க போனோம், அது அரிசியாவே இருக்கிறது இல்லை, உண்மையா தான் இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சே, எங்க பார்த்தாலும் எல்லாமே விலையேற்றம். ஏன் விலை ஏறி போறது? ஒரு வீடு இன்னைக்கு வாங்கணும்னா சராசரி மனிதனால வாங்கவே முடியாது. ஏன்? 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கலையேன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி பல பேரும் ஒரு வீட்டில் பலர் இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு தனிமைன்னு பார்த்து ஒருத்தருக்கு பல வீடுகள் இருக்கின்றன. அதனாலதான் ஆபத்து வந்துடுது. இப்போ பல பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல இருந்தா விலை குறைச்சலா இருக்கும். ஒத்தரும் அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறவாள்லாம் இங்க போட்டு வைக்கணுங்கிறாலும் ஒரு வீடு பூட்டி இருக்கட்டும். எதுக்கு சுவாமி? இவர் வந்து இங்க போட்டு வீட்டை பூட்டி வச்சு இது பல பேருக்கு மணலையும் எடுத்து எதுவும் இல்லாத ஒரே வெப்பத்தோட கட்டடமா கட்டி வச்சு காட்டழிச்சு நாட்டழிச்சு இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில சராசரி மனிதனுக்கு அந்த ஜீவன் அந்த மனித உடலை எடுத்துட்டு ஒரு வீடே கிடைக்காதபடிக்கு ஆக்கி இன்னைக்கு சாதாரண அடியன்ட்டு ஒரு 2-3 லட்சம் இருக்கு சாமி. இருக்கிறதுக்கு ஒரு குடிசைன்னா நடக்கவே நடக்காது, குடிசை கூட கிடைக்காது. ஒரு வீடு வாங்கணும்னா அது எந்த ஊரா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 15 லட்சம். அதெல்லாம் இன்னைக்கு வீடே வாங்கிட முடியாது. அப்ப அந்த நிலைமையில ஏன் கொண்டு போய் விட்டுருக்கோம்னால், அப்ப முன்னேற்றம்ங்கிறமே. மனிதர் இப்ப ரொம்ப முன்னேறி இருக்காரா? முன்னேறினா என்ன இருக்கணும்? அவருக்கு இருக்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் அரிசி கிடைக்கணும்,
இருக்கிறதுக்குள்ள மொத்த பேருக்கு வீடு கிடைக்கணும், தண்ணீர் பஞ்சமே இல்லாத கிடைக்கணும். இது எதுவும் இல்லாத கிடைச்சிருந்தா தான் நம்ம முன்னேறி இருக்கோம்னு சொல்லணுமே தவிர இது இத்தனை எனக்கே இல்லையாக்கிட்டு நான் முன்னேறேன்னு சொல்லியிருந்தோம்னா அப்ப எங்கேயோ தப்பு பண்றோங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது குடும்ப பாசம், இன்னல்களுக்கிடையே வாழ்ந்தோம், குடும்பத்தை காப்பாற்றினோங்கிறதெல்லாம் வாய் வார்த்தைக்கு நன்னா பந்தல் போடுறாப்புல இருக்கும். ஆனா உண்மையிலே இது நடக்கிறதே கிடையாது. நாம ஒத்தொத்தருமே இயற்கைன்னு பார்த்தா என்ன பேசலாம்னு அதைத்தான் சுக்கர் சொன்னார். கை இருக்கு, இதுவே கரண்டியா இருக்கும், அதுவே முள்ளு கரண்டியா இருக்கும், அதுவே தொன்னையா இருக்கும். இந்த கரண்டி என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க தெரியுமா? பாயசத்தை கையில் வாங்க எடுக்கச்சே ஒரு குழந்தை கூட இப்படி எடுத்து போகும், இப்படி வச்சுக்கும், உறிஞ்சி சாப்பிடும். அதே ஒரு அல்வாவை கையில் கொடுங்க, இப்படி அப்படியே வேலை போட்டுரும். அதே தேங்கடலை கொடுங்க, ஒரு முறிக்கும். அதே ஒரு சின்னதாக ஒரு வேர்க்கடலையை கொடுங்க, இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும். அப்போ ஒரு கைக்குள்ள எத்தனை கரண்டி இருக்கு பார்த்தீங்களா? எத்தத்தை எப்பப்படி வேணுமோன்னு கையை நான் உருவாக்கினேன்னா இத்தனை ஆனந்தமா உன்னை உபயோகப்படுத்த தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கறச்சே இதை நான் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ஒரு கைக்கு நிகரா இன்னொரு கரண்டி கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஒரு கை செய்யற அனைத்து வேலையும் ஒரு கரண்டி செய்யுமா? அதுக்கு 10 கரண்டி வைக்க வேண்டியிருக்கு. அந்த கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு மேசை போட வேண்டியிருக்கு. அந்த மேசையில விரிக்கிறதுக்கு ஒரு வெள்ளை கம்பளம் வேண்டியிருக்கு. அதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது ஒரு கண்ணாடி கூட வைக்க வேண்டியிருக்கு. இந்த கண்ணாடியை பண்றதுக்கு 4 மரத்தை ஏன் சுவாமி இது இப்போ ஒழுங்கா கை கிடைச்சிருக்கு, அதுல எடுத்து வேண்டி இதை சாப்பிட போறதை விட்டுட்டு மேல 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 வளர்த்துனுட்டு இது கடைசியில் சொல்றது என்ன? நேர்மையா உழைச்சுங்கிறான். எங்க நேர்மையா என்னத்தை உடைச்சிருக்கும்? இப்போ அதுக்கு என்னென்ன வேணுமோ அது குடு வசதி பண்ணா ஓட்ட விடாது. இந்த ஆகாசத்துல ஓட்டைன்னு சொன்னேனே எத்தனைக்கு எத்தனை பெருமாள் கூட குடு வசதி பண்ணிவிட்டார். அவருக்கு என்ன இருக்கட்டும், அது அவருக்குன்னா கூட தேவையில்லை. இப்போ இது எனக்கு குடு பண்ணியிருந்தோம்னா அவர் அது இல்லாமலே குழுன்னு தான் இருக்கார். ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்போ அவரை சேவிச்சே குழுன்னு ஆயிடலாம். ஆனா நம்ம பண்றதா நினைச்சிட்டு நம்மளையே ஏமாத்திட்டு நேர்மையா உழைக்கிறோம், குடும்பத்தை காப்பாத்துறோம்னால் இப்ப நன்னா கடைசி வார்த்தைக்கு வந்துருவோம். நான் சராசரி மனிதன் இல்லை, நான் உயர்ந்த ஆத்மா, நான் ரொம்ப இன்னல்களுக்கு இடையே உழைக்கிறேன், இல்லை இன்னல நானா தலையில தூக்கி போட்டுருக்கேன். இப்ப காலங்காலத்தால எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், ராத்திரி 8 மணிக்கு அப்பா அப்படின்னு வந்து விடுறோம். அதனாலதானே இன்னல்னு சொல்லிருக்கோம். இப்ப நமக்கு பிடிச்சதை செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்கோமே. இங்க இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போவது பிடிக்கிறதா, உபன்யாசம் கேட்கறது பிடிக்கிறதா? நன்னா கேட்டுங்க உங்களே. சமயம் உபன்யாசம் கேட்கறது பிடிக்கிறது 6:30 8:30 வரைக்கும். உடனே ஜாகிரதையா சொல்லிடுவா. உபன்யாசம் பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லல, அதுக்கு நாள் முழுக்க போனா நீரே எனக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு சம்பளம் கொடுத்துரும், கண்டிப்பா சேரும் சுவாமி. நான் கொடுக்க போறது இல்லை. இதுல சொல்லப்பட்ட விஷயம் யாரோ அந்த வரதராஜ பெருமாள் தான் கொடுக்கணும். இல்லையே சுவாமி எங்க முதலாளியை நம்ப வேண்டியிருக்கேன்னா முதலாளியும் படைத்த அவருக்கும் சோறு போட்டது அவர். அப்படி இருக்கிறச்சே கொடுக்கறது அவர் தானே. இப்போ அப்ப அவர் கொடுக்குறாருன்னு வேலைக்கு போகாத இருக்கலாமான்னா அந்த தைரியம் வந்ததுன்னா தாராளமா இருக்கலாம். அவர் எத்தனையோ வேலைகளை இயற்கைக்கு விரோதம் இல்லாத வச்சிருக்கார். அப்படிப்பட்ட வேலைகளை மட்டும் நாம எடுத்துக்கணும். தேவைகள்னு பெருக்கி கொண்டே போனால் அது அப்படி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி வச்சிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவையை அதிகரிச்சுன்னு போய் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கொள்வது முன்னேற்றம் அல்ல. நாம இப்ப சொல்லுவோம் எவ்வளவு பெரிய தேசங்கள்லாம் முன்னேறி இருக்கு தெரியுமா சுவாமி? நம்ம பக்கத்துல பெரிய நாடு இருக்கே, அங்க பாருங்க என்ன போட்டி, என்ன கடவுளே கிடையாது, அவர்களுக்கு மதமே கிடையாது, கடவுளே கிடையாது. ஆனா சீன தேசம் என்னமா முன்னேறி இருக்கு. எங்க பார்த்தாலும் வேகமா ஓடுறா எல்லாரும். என்ன உற்பத்தி, என்ன தொழில்நுட்பம். பாரத தேசம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. இத பலகாலம் இன்னைக்கு நாம சத்தம் போட்டுருக்கோமோ இல்லையோ, இருக்கட்டுமே. ஆனா அதே சமயத்துல வேற ஒரு சத்தமும் போட்டுட்டே இருக்கும் தெரியுமா? அந்த தேசம் என்ன பண்றதுன்னு ஆபத்துக்கு நித்தியம் கர்த்தால வந்துட்டே இருக்கு. அது சமயம் வலது பக்கம் பார்த்தா ஒரு துண்டை காணும், வடக்க போனோம்னா இன்னொரு துண்டை காணும், மேற்க போனோம்னா இன்னொரு துண்டை காணும். அது அந்த தேசம் தான் சுவாமி பண்றதுன்னுவா. அந்த தேசம் தான் ரொம்ப முன்னேறி இருக்கே. அப்ப எதுக்கு மற்ற பேருக்கு கூத்திண்டே இருக்கணும்? இப்போ வேண்டாமே. நம்ம அருணாச்சல பிரதேசம் எதுக்கு எடுத்துக்கணும்? நம்ம பக்கத்துல இருக்கிற அஸ்ஸாம்ல இருந்து எதுக்கு எடுத்துக்கணும்னா அப்ப புறத்தியார ஹிம்சித்தா தான் இந்த முன்னேற்றம் நடக்கும். நன்னா ஞாபகம் வச்சுங்க. அவ எல்லாம் முன்னேறிக்கான்ட்டா இன்னொருத்தரை குத்தினா முன்னேறுவோம். நம்ம பாரத தேசத்துக்கு அது தெரியவே தெரியாது. நாமும் நன்னா இருப்போம், புறத்தியாரு நன்னா இருக்க விடுவோம். இத்தனை நாள் இப்படித்தான் நம்ம வாழ்ந்திருப்போம். ஏன்னா ஆத்மாவை பார்க்கும் அவர்கள் நாம், உடலை பார்க்கும் அவர்கள் அல்லர்கள். ஓரொரு மனிதனுடைய உள்ளூர நம்ம உணர்வை தொட்டு பார்த்தா ஆத்மான்னு தான் சொல்லும். ஆனா வெளி தேசத்துக்கு போனாலே தேகம் தான் சொல்லும். இப்ப அந்த தாக்கல் ஏதோ நம்மளும் உடல்னு பாக்குறாப்புல இருக்குமே தவிர அன்னைக்கு போட்டு வச்ச விதை ரிஷிகள் விதைச்சிருக்கிறது இன்னும் எங்கேயும் போல உள்ள இருக்கிறது. அதை நாம தான் கிளப்பி விட்டுக்கணுங்கிறதா முக்கியம். நாமா போய் இன்னொரு தேசத்துல இருந்து துண்டாடி இருக்கோமா?
கொஞ்சம் எனக்கு இடம் கொடுன்னு இழுத்துட்டு இருக்கமா? நமக்கு தான் தலையில கொஞ்சம் காணும், வலது கையில கொஞ்சம் காணும், இடது கையில கொஞ்சம் காணும். வரைபடமே இந்தியாவில் தான் எப்பவுமே ஆபத்து. ஒரு குழந்தை அழகா இந்திய வரைபடம் போடுன்னு சொல்லிட்டா, அதுக்கு அப்பா நீ நேற்றுக்கு அப்படி கற்றுக் கொடுத்த, இன்னைக்கானா தலையில கொஞ்சம் காணும், கிழக்க கொஞ்சம் காணுங்கிற, எதையான்னு போட்டா வலைத்தளத்தில் இருக்கிறவா இது தப்புன்னு உடனே சண்டைக்கு வரா. எதுதான் நம்ம வரைபடம்னு கொஞ்சம் சொல்லுனால் ஏன்? அப்ப பக்கத்து நாடுகள்லாம் முன்னேறணும்னுட்டு பரத்தியார ஹிம்சித்து முன்னேற பார்க்கின்றன. அது முன்னேற்றமே இல்லையே. அப்ப நம்ம முன்னேற்றம்னா இதுவா? அப்ப என்ன இயற்கைக்கு விரோதமா கட்டடமா கட்டி உற்பத்தியா பண்ணிட்டு இருந்தால் ஏன் அதை பார்த்தா முன்னேற்றம்னு தோணுமே தவிர அது உண்மையான முன்னேற்றமா இருக்காது. ஆத்ம விகாசம், ஞான விகாசம் ஏற்பட்டாதான் உண்மையான முன்னேற்றம். இன்னொருத்தரை ஹிம்சிக்கிறதுலையோ, ஏற்கனவே ஒரு இதுதான்றது ஒரு யந்திரத்தனமான சட்டத்தின்படி போறதுலையோ முன்னேற்றமே இல்லை. எல்லா நாட்டிலையும் போய் பாருங்க, பெரிய பெரிய கடைகள்லாம் திறந்துருக்காளோ இல்லையோ. அது இப்போ எல்லாருமே சொல்றாரு, திருமால்னு கேள்விப்பட்டிருப்பீள். திருமால் தானே திருமால், வரதராஜ பெருமாள் திருவல்லியோ. அதுல ஒரு பாதி பேர் பெரிய பெரிய கடையை அடுத்து தெரியுமா? இந்த திருவை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய கடையெல்லாம் வந்துடும் இல்லையோ. அந்த கடை ஒரு இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் எல்லா கடையும் இருக்கும். அதே வாசன திரவியம், அதே செருப்பு கடை, அதே கடிகார கடை, அதே துணிமணி கடை, ஒரே மாதிரி. ஆனா எப்ப இத்தனை கடை இங்க இருக்கும் இல்லையோ பாருங்க, ஒரு கடையாட்டம் அடுத்த கடை இருக்காது. இது வேற, அது வேற, அது வேற, அது வேற, அது வேற. ஆனா இந்த தெருவில் இருக்கிற மொத்த பேரும் ஒத்துமையா கடை நடத்திட்டு இருப்பான். நம்ம தேசத்துக்கே பெருமை, தனித்தன்மை இருக்கும். ஆனா அந்தந்த ஆத்மா தனின்னு தெரியும். ஒன்னாட்டம் இன்னொன்னு இருக்கவே இருக்காது. ஆனா அத்தனை பேரும் ஒரே கடை, ஒரே தெருன்னு இருப்போம். ஆனா மத்த பேருக்கு எப்படி தெரியுமோ? யந்திரத்தனமா ஒரே மாதிரி வச்சிருந்தா தான் அவளுக்கு ஒன்னா இருக்க தெரியும். ஆனா நமக்கு வேறுபட்டு இருந்தே ஒன்னா இருக்கிறதுக்கு தெரியும். அதுதான் இந்த தர்மத்தினுடைய பெருமை. இதோ சாட்சி, ஒரு கடையினுடைய பலகையும் வெவ்வேறையா இருக்கு. இதுல சிவப்பு விளக்கு போட்டிருக்கார், அவர் பச்சை விளக்கு போட்டிருக்கார், அவர் நீல விளக்கு போட்டிருக்கார், அவர் கருப்பு விளக்கு போட்டிருக்கார், அதோ சிவப்பு விளக்கு போட்டிருக்கார், ஒன்னொன்னு வேற. இதே மற்ற தேசத்துல போனீங்கன்னா அந்த பலகையிலேருந்து ஒரே மாதிரி இருக்கணும், அந்த எழுத்துலேருந்து ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஒரே மாதிரிங்கிறது வசத்தின்னு நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நாம யாரும் ஒரே மாதிரி இல்லவே இல்லையே. ஆத்மா ஒத்தொத்தருக்கும் கர்மம் வேறே, உடம்பும் வேறே. அப்ப எப்படி இருக்கணும் சுவாமினால்? ஒரே மாதிரிங்கிற எண்ணம் ஏற்பட்டு சம புத்தி வர வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியமே தவிர ஒத்தொத்தருக்கு ருச்சி வேறையா இருக்கு. இப்போ கோவிலுக்கு போறோம், ஒரே மாதிரி தொண்டு எல்லாரும் பண்ண முடியுமா? ஒருத்தர் அர்ச்சக தொண்டு பண்ணுவார், ஒருத்தர் பாட்டு பாடுறது பண்ணுவார், ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிறது பண்ணுவார், ஒருத்தர் பெருக்குவார், ஒருத்தர் முழுகுவார், ஒருத்தர் கோலம் போடுவார். இந்த வாசல்ல இத்தனை பூக்கடைக்காரா இருக்காள் இல்லையோ, தோ பூக்கடை 4 பூக்கடை. நமக்கு என்ன சுவாமி 4 பூக்கடை இருக்கேன்னா 4 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷமா இங்கேயே வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். ஒன்றும் கவலை இல்லையா? இப்போ அங்க வாங்குறவா அங்க வாங்கி போறா, அடுத்து வாங்குறவா அடுத்து வாங்கி போறா. இந்த ஒற்றுமை நம்ம தேசத்துல ரொம்ப நாளா இருக்கு. ஆனா வெளியில என்ன தெரியுமா பண்ணுவா? குட்டியா 4 கடை இருக்கிறத விட இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு 500 சதுரடிக்கு ஒரு கடையை போட்டு ஒத்தரட்டியே வியாபாரத்தை கூடேன்னுவா. இதுதான் வெளிநாட்டு பாணி. ஆனா நாம சொல்றது சின்னதா இருந்துட்டு போறதே, அவன் வாழ்ந்துட்டு போறான். ஆனா ஒத்துமையா தானே சுவாமி வாழறா, உங்களுக்கு என்ன கட்டம்னுவா. அந்த ஒற்றுமையை நாம விட்டே கொடுத்துடக்கூடாது. எதுவா இருந்தாலும், ஏனால் இதுக்கு இவருக்குள்ள ஆத்மா, அவருக்குள்ள ஆத்மா, அவருக்குள்ள ஆத்மா, அவருக்குள்ள ஆத்மா. அப்ப நம்ம இன்னல்களுக்கு நடுவில் சொன்னா வேலைக்கு போற நிர்பந்தத்துக்காக நம்ம போறோம். பிடிச்சு செய்யறோமான்னு கேட்டா சம்பளம் வர்றதுக்காக செய்யறேன் சுவாமி, பிடிச்சு செய்யறேன்னு தெரியாது. எனக்கு கூட ஆசைதான். அப்படியே ஓய்வு பெற்ற பிற்பாடு திவதேசமா போனோம். பக்கத்துல எத்தனை ஊர்கள்லாம் இருக்குது. பெருமாளை சேவிச்சு எவ்வளவு நாளா தெரியுமோ, ஆனந்தமா இருக்கார் பெருமாள். எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்கள்லாம் யாத்திரை போறீங்களோ இல்லையோ, ஒன்றும் விடுமுறையே கிடைக்காது சுவாமி, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு சேர்த்து சேவிச்சுட்டு வாங்கன்னு அவ நொந்துண்டு முகம் போற போக்க அப்ப நீங்க பார்க்கணுமே. நம்ம யாத்திரை கிளம்புவோம், அவரால் வந்திருக்க முடியாது, 10 நாள் அவருக்கு விடுமுறை கிடைச்சிருக்காது. அப்ப ரயில் வண்டி வரைக்கும் வந்து எனக்கு நினைச்சிட்டு சேவிச்சுட்டு வரும் சாமி, எவ்வளவு நாளா போகணும், 60 வயசுக்கு அப்புறமான கண்டிப்பா நான் போறேன், இந்த பிடுங்கலே எனக்கு கிடையாதுன்னுவா. அப்படி சொல்றது வழக்கம், வாஸ்தவம் தான். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் காலும் முட்டியும் ஒத்துழைக்கணுமே. இப்ப வேலை ஒத்துழைக்கல, இப்ப முட்டி காலு நன்னா இருக்கு. ஆனா 60 வயசுக்கு அப்புறம் என் கால் நன்னா இருக்கணும், கழுத்து நன்னா இருக்கணுமே. கிளரொளி இடமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிடம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்வேல ராகில் சார்வது சதிரே. அம்மாழ்வார் சாதிக்கிறார், திருமாலிருஞ்சோலமலை கள்ளடானை தரிசிக்கிறதுக்கு வாங்கோ, எல்லாரும் சேவிக்கு வாங்கோ, வயசோட இருக்கிறச்சே வாங்கோ, இளம மாறாத இருக்கிறச்சே வாங்கோங்கிறார். இப்ப என்னமோ தெரியல, உபன்யாசம் உட்காந்துருக்கணும் இப்படியே பாக்குறேன். பார்த்தா அநேகமா 45, 48, 68, 78, 88, 92 அப்போ இப்படி இப்போ இந்த குழந்தை தேவல் ஒரு 7-8 வயசு அப்படி, இந்த பக்கம் பார்த்தா ஒரு 10 வயசு அப்படி தெரியுது. இதை விட அதெல்லாம் வரிசையா எல்லாத்தையும் அப்படி அடிச்சு இன்னன்னாருக்கு இன்னென்ன வயசுன்னு போட்டு சராசரி வயசு 3 நாட்கள் உபன்யாசத்துக்கு வந்தவர்களின் சராசரி வயசு என்ன போட்டு பாருங்க.
62 அப்படின்னு வரும். ஏன் சுவாமி அது என்ன 30 இருக்கக்கூடாதா 28 இருக்கக்கூடாதான்னா அது 30 28 தேகத்தை பார்க்குற வயசு, 62 தான் ஆத்மாவை பார்க்குற வயசு. அதனால இருங்கோ. ஏன் சுவாமி இளைஞர்கள்லாம் இப்போ உபன்யாசத்துக்கு வரவே இல்லை? ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், அவள் இன்னும் வயசாகட்டும்னு காத்துட்டு இருக்கா போல் இருக்கு, அதனால இன்னும் வரலையோ என்னமோ. இளைஞர்கள் வரலையேன்னா வயசானப்புறம் வரலான்னு இருக்கோம் என்ன? அப்போ ஏன் வயசானாத்தான் ஆத்மாவை பற்றி பேசணுமா? இளமையில இருந்த ஆத்மா பேச்சு கூடாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளைஞர்கள் வரலையேன்னா வயசானப்புறம் வரலான்னு இருக்கோம் என்ன? அப்ப ஏன் வயசானாத்தான் ஆத்மாவை பத்தி பேசணுமா? இளமையில இருந்த ஆத்மா பேச்சு கூடாதா? அந்த தெம்போட ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுட்டோம்னால் எத்தனையோ நன்மை. அப்ப அந்த வாக்கியத்தை முடிச்சிருவோமா? நான் சராசரி மனிதன், குடும்ப பாசத்தோட இருக்கிறவன், நேர்மையா உழைக்கிறவன், இன்னல்களுக்கிடையே உழைக்கிறவன், குடும்பத்தை காப்பாத்துறவன். தயவு செய்து குடும்பத்துல மற்ற நபர்களிடத்துல போய் இவர் தான் குடும்பத்தை காப்பாத்துறாருன்னு கேட்டு பாருங்க. வேற யாரையும் நீங்க கேட்க வேண்டாம். உங்க மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளை, உங்க பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார். இதுதான் மொத்த பேர்கிட்டையும் பதில் வரும். யாரும் ஒண்ணு குடும்பத்தை காப்பாத்துறான்னு ஒத்துக்கவே மாட்டா. பின்ன உங்களை யார் காப்பாத்துறான்னா? எல்லாம் வரதராஜ பெருமாள் பாத்துக்கிறார், அது அவர் மூலமா பாத்துக்கிறாரோ என்னமோ, அவ்வளவுதானே தவிர அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கிறவாளே நன்னா பேசிட்டு இருப்பா, ஆனா நம்ம தான் காப்பாத்துறோம்னு சொல்லி கேளுங்க, இல்லவே இல்லைன்னு விடுவா. அப்படியானு கூறத்தாழ்வான்னு சொல்றார். அழகா பஞ்சஸ்தவம்னு பாடியிருக்கார். 400 402 ஸ்லோகங்கள். அதுல கூறத்தாழ்வான் சாதிக்கிறார், நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்துறதா நினைச்சிருந்தேன். நான் போயிட்டா என் குடும்பம் என்ன ஆகுமோன்னு வருத்தப்பட்டேன். நான் போயிட்டேன். போனப்புறம் தான் தெரிஞ்சுது, அப்புறம்தான் அவ எல்லாரும் நன்னா இருக்கான்னு. அது வரைக்கும் ரொம்ப கட்டப்பட்டு இருந்தா போல் இருக்கு. நான் தான் அவ முன்னேற்றத்தையே தடுத்தெடுத்து வச்சிருந்தேன். நான் கிளம்பினேனோ இல்லையோ 13 நாள் வருத்தப்பட்டா, வாஸ்தவம் தான். அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியா இருந்தா. அவர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் எவ்வளவு பட்டு தெரியுமா? இது நம்மளே பார்த்துருக்கோம். அவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டா சுவாமி. அவர் போயிட்டார், ஆனா அவர் இருந்து பார்க்கல. இப்ப எல்லாரும் சௌக்கியமா இருக்கானோ. அப்ப அவர் இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துருந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குனால் இது நாம நினைச்சுக்கிறது. நாம காப்பாத்துறோம். காப்பாத்துறதுன்னா என்ன முடியும்? ஒருத்தர் அடிபட்டு விட்டா என்னால பிழைக்க வைக்க முடியுமா? நெஞ்சு வலி வந்ததுன்னா இந்தா அபயம், நெஞ்சு வலி சரியா போட்டோம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியுமா? இது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப என்னது குடும்பத்தை காப்பாத்துறது? 1ஆம் தேதி பணம் கொண்டு கொடுக்கறதா? கடைசியில் அவ்வளவுதான் நான் குடும்பத்தை காப்பாத்துறது. குடும்பத்தை காப்பாத்துறதுன்னா அங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன படிப்பு வேணுமோ எனக்கு வரவழைக்க தெரியணும். எல்லாருக்கும் என்ன மனசு நிம்மதி வேணுமோ என்னால கொடுக்க முடியணும். என்ன ஆரோக்கியம் வேணுமோ அதை என் ஆரோக்கியத்துக்கே எனக்கு வழி தெரியல. இதுக்கு மேல எப்படி புறத்தியார் ஆரோக்கியத்துக்கு வேற நான் வழி கொடுக்க போறேன்னா? அப்ப குடும்பத்தை நான் காப்பாற்றுகிறேங்கிறதும் பொய்யா போச்சு. இப்போ ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நான் சொன்ன ஒரு வார்த்தையும் போய். நான் சராசரி மனிதன் பொய்யா போச்சு. நான் குடும்ப பாசத்தோடு இருக்கிறவன் போய். நான் தான் இது எல்லாத்தையும் நேர்மையா உழைக்கிறேன், இல்லவே இல்லை, இயற்கைக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னல்களுக்கு நடுவிலே யார் பண்ண சொன்னா? இப்போ யாரான இப்ப இன்னல் படணும்னு இழுத்து வச்சிருந்தாளன்னா கடைசியா நான் குடும்பத்தை காப்பாத்துறேன், அதுவும் இல்லை. அதை குடும்பத்தாரே ஒத்துக்கிறதா இல்லை. வால்மீகி ரிஷி பெரிய திருடனா இருந்தார், கேள்விப்பட்டிருப்பில்லையா இல்லையா? அந்த ரிஷி நடுவில் அவர் முதல்ல திருடனா இருந்தார், அப்ப ரிஷியானார். அந்த திருடனா இருக்கிறச்சே ஒரு ரிஷி அவர் சந்தித்தார். அன்னைக்கு ஏதோ அவருக்கு வழிப்பறி கொள்ள பண்ணாம அந்த ரிஷிக்கு அவர் நல்லது பண்ணார். வால்மீகி, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா? நான் திருடு தொழில் பண்ணிட்டு இருக்கேன்னா. ஏன் திருடுற? என் குடும்பத்தை காப்பாற்றணும். இல்லைன்னா நான் திருட மாட்டேன், எனக்கு வேற வழி தெரியாது. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக திருடுறேன்னார் அவர். நீ ஒண்ணு செய், நீ பண்றது திருட்டு தப்பு, ஆனா உன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். நேரம் உன் வீட்டுக்கு போ. இவர் நேர வீட்டுக்கு போனார். போய் மனைவி உட்காத்தி வச்சார். ஒரு நல்ல விஷயம் உனக்கு சொல்ல போறேன், ஞாபகம் ஊர்த்திக்கோ. நீ எவ்வளவு உயர்ந்தவள்னு அந்த ரிஷி இப்ப தெரிஞ்சுக்க போறார். ஏன்னா நான் சம்பாதிச்சுன்னு வர்றதெல்லாம் உனக்கு, பிள்ளைகளுக்கு, பொண்ணுக்கு தானே கொடுக்குறேன். இப்போ அதே போல நான் பண்ற திருட்டுனால பாப்பங்களும் வருமா? நான் அதையும் உங்ககிட்ட தான் கொண்டு கொடுத்தாகணும். அதை பார்த்து பங்கு போட்டுப்பியோன்னா, நீர் வேற சோறு கொண்டு தான் பங்கு போட்டுக்கிறோம். நீர் கொன்ற பாப்பத்தெல்லாம் பங்கு போடுறதுக்கு நான் ஆள் கிடையாது. பாப்பத்தில் எப்படி பங்கு எடுக்க முடியும்? புண்ணியம் கொண்டீர்னா பங்கு வாங்கிக்கிறோம். அவர் சொன்னார், உனக்குத்தானே எல்லாம் கொடுத்தேன்னால், என்னை பாப்பம் இல்லாமல் என்னை காப்பாற்ற வேண்டியது உண்மை பொறுப்பே தவிர பாபத்தோட காப்பாற்றணும் நாங்க சொல்லவே இல்லை என்னால். அவள் திரும்பி போனார், ரிஷிகிட்ட சொன்னார், இல்லை அவ பாப்பமெல்லாம் வாங்கிக்க மாட்டேங்கிறாள்டா. அப்ப யார்கிட்ட கொடுக்கறதா இருக்கீர்னார் அவர். நீர் சம்பாதிக்கிறீர், வாஸ்தவம் சம்பாதிக்கிறத குடும்பத்துக்கு நீரே இப்பதான் குடும்பத்துல அதை வாண்டான்னு விட்டாளே, அப்ப சம்பாதிக்கிறத நிறுத்திறீரா? எதை சுவாமி சொல்றீர்னா, பணத்தை மட்டும் சம்பாதி, பாப்பத்தை சம்பாதிக்காதே, அதைத்தான் குடும்பம் வேண்டான்னு சொல்லியிருக்கு. அப்ப பணத்தை பாப்பம் இல்லாத சம்பாதிக்க முடியுமான்னா, நீ ராம ராம ராமன்னு சொல்லிண்டே சம்பாதி.
நீ இதே திருட்டு தொழில பண்ணிட்டு என்ன ஆறுது பாப்போன்னு சொல்லிட்டு ரிஷி புறப்பட்டு போயிட்டார். அவர் ஒரு தரம் திருடுறார் ராம்ங்கிறார், திருடுறார் ராம்ங்கிறார். சொல்ல சொல்ல இந்த நேர்மையானவன் பேர், அந்த பேரை சொல்றார் பாருங்க, அந்த பேர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ராமநாமத்தை ஏன் சொல்லுன்னு இருக்காருன்னா, ராமநாமம் சொல்லிட்டு திருடினா சரி நீங்க ஏன் கேட்டு போடாதீங்க. என்ன ஒருத்தர் வந்தார் ஊர்லேருந்து 2 மணி நாள் நல்ல கருத்து சொன்னார், திருடிண்டே இரு ராமநாமத்தை சொல்லிட்டு திருடுன்னு சொன்னார். இப்படி நான் தப்பே சொல்ல வரல. இப்போ ராமநாமத்தை சொல்ல சொல்ல ஒரு மாறுதல் நிகழ்ந்தது, ஒரு மாற்றம், ஒரு சம்ஸ்காரம் வந்தது. ஏன்னா அந்த நாமத்துக்கே இருக்கிற பெருமையோ இல்லையோ, அது சொல்ல சொல்ல மாறினது. அவ மனசை நினைக்க ஆரம்பிச்சது, திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம், நேர்மையே உருவான ராமனின் பேரை சொல்லி பண்ணிட்டு இருக்கோமே, இது தப்பு இல்லையா தோணித்து கொஞ்சம் மனசு உடைய ஆரம்பிச்சது, வலிக்க ஆரம்பிச்சது. திருட்ட குறைச்சார். ஆனா பணம் மட்டும் குடும்பத்தை காப்பாற்ற வந்துட்டே இருந்தது. எங்க இருந்து வந்தது? இந்த 2 பேரை பத்தி சொல்லு, அக்பர் பீர்பல் 2 பேர் கதை கேள்விப்பட்டிருக்கோமோ இல்லையோ. அவர் என்ன பண்ணார், போனா காட்டு மார்க்கத்துல எங்கேயோ விடுபட்டு போயிட்டா, காணும். அப்ப அந்த தூரத்துல எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியறது, அங்க போனா சோறு கிடைக்கலாமா இருக்கும் அப்படின்னு ராஜா சொல்றார். ஆனா இவருக்கு பக்கத்துல யாரோ ராமநாம பஜனை, ஏதோ அழகா ஒரு ஒலி கேட்கறது. யார் பாடுறான்னு கூட அவருக்கு தெரியல. இப்போ எனக்கு இந்த ராமநாமம் எங்க சொல்லிட்டு இருக்காளோ அங்க போய் கேட்கணும். நீர் வேணா சோத்தை தேடின்னு போ, நான் வரல அப்படின்னுட்டு மந்திரி இங்க தேடின்னு போனார். போனா எங்கேருந்தோ அந்த ஒலி வந்ததுன்னு அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்து விட்டான். யாரோ பாடிட்டு இருக்கா, தேவகான மாட்டம் கேட்கறது. ராஜா இங்கேருந்து மெனக்கட்டு தெருக்கோடிக்கு போய் 2 மைல் கன்னட போய் அங்க இருக்கிற குடிசை விட்டு கதவை தட்டி, அவ ஆரோ கதவை திறந்து அவள் பொரிய அது இது பண்ணியிருந்தாரும் அப்படின்னு கொடுத்தா. அவருக்கு என்னதான் தன்னோட வரமாட்டேன்னு மந்திரி சொல்லிட்டா கூட சோறு இல்லாத ஆக்கிறதுக்கு அவருக்கு எண்ணம் இல்லை. அதனால என் கூட இன்னொருத்தர் இருக்கா, இன்னும் கொஞ்சம் சோறு கொடுக்குறீங்களா, அதையும் வாங்கிட்டார். திரும்ப கொண்டார். பொட்டலத்தை தன் மந்திரிகிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுது. கிடுகிடுன்னு பீர்பல் சாப்பிட்டு முடிச்சிட்டார். சாப்பிட்ட உடனே ராஜா கேட்டார், பத்தியா நீ வெட்டிக்கு இங்க உட்காந்து ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நான் போகவே தான் சோறு கிடைச்சிருக்கு பத்தியா. அதுக்கு மந்திரி ரொம்ப அழகா பதில் சொன்னார், ஒரு ராஜா ராமநாமத்தை சொல்லாத்தினாலே யாரோ ஒரு குடிசையில போய் பிச்சை எடுக்க வேண்டியிருந்தது. நான் ராமநாமத்தை சொன்னதுனாலே ராஜாவே சோறு கொண்டார். பத்தியோ இல்லையப்போ. அப்ப அதுல இருந்து எது நான் பெரியவனா நீ பெரியவனா நீ தான் தெரிஞ்சுக்கணும்னா இவரை ஜெயிக்கவே முடியாது போல் இருக்கே. அப்ப அவர் பதில் சொன்னார், நான் பேசுறது உண்மையை, நான் ஜெயிக்கவும் பேசல தோக்கிறதுக்கும் பேசல, நான் உண்மையை பேசினேன்னால் அப்ப அந்த ராமநாமம் எவ்வளவு தூரம் மாற்றத்தை ஏற்படுத்துறது. அவர் திருட்டு தொழிலையே விட்டுட்டார், இவ்வளவு பெரிய ரிஷி ஆயிட்டார். 24,000 ஸ்லோகம், ஆதி காவியம், மகா காவியம், வெங்க காவியம், ராமாயணத்தை இப்ப நாம பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை ஒன்னொண்ணுமே இப்ப பொய்த்து போச்சு. நான் ஒன்னும் குடும்ப பாசத்தையும் காணும், நான் காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கும் இல்லை, காப்பாத்துறேன்னா பாபத்துல பங்கா புண்ணியத்துல பங்கா தெரியல. ஆக மொத்தத்துல இந்த வார்த்தையே இல்லைன்னுட்டால் அப்ப எந்த அடிப்படையில நம்ம இப்ப வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம்? அடிப்படை ஒண்ணுதான், நான் ஜீவாத்மா.